अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामाह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वेदं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्रीराधा कृष्ण पादान् सगण ललिता श्री विशाखान् विदांस। हे कृष्णा करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधा वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा माताजी, दंडवत प्रणाम माताजी। हरे कृष्ण माताजी, दंडवत प्रणाम माताजी। जय जय देवा जय जय बाहवदा जय जय राधा कृष्ण स्वरूपा जय जय बाहवदा देवा जय जय बाहवदा। गोविंद जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविंद जय जय गोविंद जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविंद जय जय राधा रमण हरि गोविंद जय जय। मुखं करोति वाचालं पुंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण माताजी। எல்லா வைஷ்ணவர்களுக்கும் வைஷ்ணவிகளுக்கும் அனந்த கோடி நமஸ்காரம். हरे कृष्ण माताजी, प्रणाम माताजी। प्रणाम माताजी। हरे कृष्ण माताजी प्रणाम माताजी। दंडवत प्रणाम माताजी, प्रणाम माताजी। हरे प्रणाम कृष्ण माताजी। हरे कृष्ण हरे कृष्ण माताजी। இன்னைக்கு பிரணாம் மாதாஜி. காண்டம் 1 அத்தியாயம் 16 பரிசுத்து கலியுகத்தை வரவேற்ற விதம் பதம் 20 கரெக்டுங்களா? கரெக்டுங்க மாதாஜி. ஓகே மாதாஜி. His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. पादैर्यूनं चोत्ससि मह्यपादम् आत्मानां वा वृषलैर्घोष्यमाणाम् आहोसुरादीन् हृदयज्ञबाहान् प्रजा उदस्मिन् महवती அவர்ஷதி. ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க மாதாஜி? மல்லிகா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்த மாதாஜி, இந்த என் கையை தூக்கியே இருக்காது, என்ன பண்ண முடியும் இறக்கிறதுக்கு? அது இதுல ரியாக்ஷன் அதுல போனீங்கன்னா ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் இருக்கும். அத மறுபடியும் டச் பண்ணீங்கன்னா கீழே இருக்கிறது. எது மிஸ்? இந்த சாட் ரியாக்ஷன்ஸ் அத தட்டணுமா? ஆமா, ரியாக்ஷன் டச் பண்ணுங்க. அதுல ரைஸ் ஹேண்ட்னு இருக்கும். அத டச் பண்ணீங்கன்னா மறுபடியும் கை கீழே இறங்கிரும். ஓகே, थैंक यू மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன். படிங்க மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. நான் எனது 3 கால்களை இழந்து இப்பொழுது ஒரே காலில் நின்று கொண்டிருக்கிறேன். என் நிலைமையை கண்டு நீ வருந்துகிறாயா? அல்லது இனிமேல் சட்ட விரோதமாக மாமிசம் உண்பவர்கள் உன்னை துஷ்பிரயோகம் செய்ய போகிறார்கள் என்பதற்காக நீ பெரும் கவலையில் ஆழ்ந்திருக்கிறாயா? அல்லது தற்போது யாகங்கள் செய்யப்படாததால்
தேவர்கள் இப்பொழுது தங்களுக்குரிய யாகப் பங்கை இழந்திருப்பதை குறித்து நீ வருந்துகிறாயா? அல்லது பசியாலும் பஞ்சத்தாலும் ஜீவராசிகளுக்கு ஏற்பட்டுள்ள துன்பங்களை குறித்து நீ விசனப்படுகிறாயா? பொருளுரை: கலியுகத்தின் முன்னேற்றத்தால் முக்கியமாக ஆயுள், கருணை, ஞாபக சக்தி, நீதிநெறி அல்லது மத கொள்கை ஆகிய 4ம் படிப்படியாக குறைந்துவிடும். முக்கால பகுதி தர்மம் அல்லது மத கொள்கைகள் மறைந்துவிடும் என்பதால் இவற்றிற்கு அடையாளமாக விளங்கிய எருது ஒரு காலில் மட்டும் நின்று கொண்டிருந்தது. உலகின் மொத்த ஜனத்தொகையில் 3/4 பகுதியினர் மதப்பற்று இல்லாதவர்களாக மாறும் பொழுது அச்சூழ்நிலை மிருகங்களுக்கு நரகமாக மாறிவிடுகிறது. கலியுகத்தில் கடவுள் சிந்தனையற்ற நாகரீகம் பெயரளவையான பல சமய இயக்கங்களை உருவாக்கும். இவை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பகவானை எதிர்ப்பவைகளாக இருக்கும். இவ்வாறாக இறை நம்பிக்கையற்ற மக்கள் பிரிவினர் உலகை நல்லோர் வாழ தகாத இடமாக செய்து விடுவார்கள். பரமபுருஷ பகவானிடமுள்ள நம்பிக்கையின் அளவுக்கேற்ப மனிதர்களுக்கு வெவ்வேறு தரங்கள் உள்ளன. வைஷ்ணவர்களும் பிராமணர்களும் முதல் தரமான நம்பிக்கை கொண்டவர்கள் ஆவர். பிறகு சத்திரியர்கள், பின் வைசியர்கள், பின் சூத்திரர்கள், பின் மெலேச்சர்கள், அதன் பிறகு யவனர்கள் மற்றும் இறுதியாக சண்டாளர்கள் ஆகியோர் உள்ளனர். மனிதனின் பிறவிக்குணம் மிலேச்சர்களிலிருந்து சீரழிய துவங்குகிறது. சண்டாளனின் நிலை மனிதனின் மிக மிக இழிவடைந்த நிலையாகும். வேத இலக்கியத்தில் உள்ள மேற்கூறிய பதங்கள் எந்த குறிப்பிட்ட சமூகத்திற்கோ அல்லது பிறப்பிற்கோ உரியவை அல்ல. அவை மனிதர்களுக்கு பொதுவாக உள்ள முறைகளாகும். பிறப்பு அல்லது இன உரிமை என்ற கேள்விக்கே இடமில்லை. சொந்த முயற்சிகளின் ஒருவரால் பெற முடியும். எனவே பரம புருஷருடன் ஒருவர் கொண்டுள்ள சகவாசத்திற்கும் நெருங்கிய உறவிற்கும் ஏற்ப ஒரு வைஷ்ணவரின் மகன் இளையச்சனாக மாறக்கூடும், அல்லது ஒரு சண்டாளனின் மகன் சிறந்த பிராமணராக மாறக்கூடும். மாமிசம் உண்பவர்கள் பொதுவாக மிலேச்சர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆனால் மாமிசம் உண்பவர்கள் அனைவருமே மிலேச்சர்கள் அல்ல. கட்டுப்பாடின்றி மாமிசம் உண்பவர்தான் மிலேச்சர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். சாஸ்திரங்களில் மாட்டிறைச்சிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வேதத்தை பின்பற்றுபவர்களால் பசுக்களுக்கும் எருதுகளுக்கும் தனிப்பட்ட பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. ஆனால் இக்கலியுகத்தில் பசு மற்றும் எருதின் உடல்களை மக்கள் விரும்பியவாறு துஷ்பிரயோகம் செய்வார்கள். இதன் விளைவாக பல வகையான துன்பங்களை அவர்கள் வருவித்துக் கொள்வார்கள். கலியுக மக்கள் யாகம் செய்ய மாட்டார்கள். பௌதிகமான புலன் இன்பத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு யாகம் செய்வது முக்கியம் என்றாலும் நிலையச்சர்கள் இதில் சிறிதும் அக்கறை கொள்ள மாட்டார்கள். பகவத்கீதையில் 3.14-16 யாகம் செய்வது உறுதியாக சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. சிருஷ்டி கர்த்தாவான பிரம்மாவால் ஜீவராசிகள் படைக்கப்படுகின்றன. மேலும் படைக்கப்பட்ட ஜீவன்களை பராமரிப்பதற்காகவும் பரமபதத்தை அடையும் வழியில் அவர்களை முன்னேற்றுவதற்காகவும் யாகம் இயற்றும் முறையையும் கூடவே அவர் படைத்துள்ளார். ஜீவராசிகள் தானியங்கள் மற்றும் காய்கறி ஆகியவற்றின் உற்பத்தியில் உயிர் வாழ வேண்டும் என்பதுதான் முறை. இத்தகைய உணவு வகைகளை உண்பதால் இரத்தம் மற்றும் விந்து ஆகியவற்றின் வடிவில் உள்ள உடலின் ஜீவசக்தியை அவர்கள் பெறுகின்றனர். மேலும் இரத்தம் மற்றும் விந்து ஆகியவற்றிலிருந்து ஒரு ஜீவராசியால் மற்றொரு ஜீவராசியை உற்பத்தி செய்ய முடிகிறது. ஆனால் தானியங்கள், புல் முதலியவை மழையால் சாத்தியமாகின்றன. விதிக்கப்பட்ட யாகங்களை முறையாக செய்வதால் இந்த மழை சாத்தியமாகிறது. அத்தகைய யாகங்கள் சாம, யஜுர், ரிக் மற்றும் அதர்வ ஆகிய 4 வேதங்களால் வழிநடத்தப்படுகின்றன. யாகத்தில் நிவேதனங்கள் செய்வதால் சூரிய தேவன் திருப்தி அடைகிறார் என்று மனுஸ்மிருதி கூறுகிறது. சூரிய தேவன் திருப்தி அடையும் பொழுது அவர் முறையாக கடலிலிருந்து நீரை சேகரிக்கிறார். இவ்வாறாக அடிவானத்தில் போதுமான மேகங்கள் திரண்டு மழை பொழிகிறது. போதுமான மழை பொழிந்த பின் மக்களுக்கும் அனைத்து மிருகங்களுக்கும் போதுமான அளவு தானியங்கள் உற்பத்தி ஆகின்றன. இவ்வாறாக ஜீவராசிக்கு வாழ்வில் முன்னேறுவதற்கான சக்தி கிடைக்கிறது. ஆனால் யாகங்களை செய்வதிலும் தானிய உற்பத்தியிலும் கவனத்தை செலுத்தாமல் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதாலும் மாமிச உணவை உண்டு வாழ்வதாலும் தங்களால் செழிப்படைய முடியும் என்று நினைக்கும் மிலேச்சர்கள் பசுக்களையும் எருதுகளையும் மற்ற மிருகங்களையும் கொல்வதற்காக கசாப்பு கூடங்களை ஏற்படுத்த திட்டமிடுகின்றனர். ஆனால் மிருகங்களுக்காக புல்லையும் காய்கறிகளையும் உற்பத்தி செய்யத்தான் வேண்டும் என்பதை அவர்கள் அறிய வேண்டும். மேலும் மிருகங்களுக்குரிய புல்லை உற்பத்தி செய்ய போதுமான மழை அவர்களுக்கு தேவைப்படுகிறது. எனவே முடிவாக அவர்கள் சூரியன், இந்திரன் மற்றும் சந்திரனை போன்ற தேவர்களின் கருணையைத்தான் நம்பி இருக்க வேண்டி உள்ளது. எனவே இத்தகைய தேவர்களை யாகங்கள் மூலமாக திருப்திப்படுத்த வேண்டும்.
முன்பே நாம் குறிப்பிட்டிருப்பது போல் இந்த ஜட உலகமே ஒருவித சிறைச்சாலைதான். தேவர்கள் பகவானின் தொண்டர்கள் ஆவர். சிறைச்சாலை நன்கு பரிபாலனம் செய்யப்படுகிறதா என்பதை இவர்கள் கவனித்துக் கொள்கின்றனர். இறை நம்பிக்கை இல்லாமல் உயிர் வாழ விரும்பும் ஜீவராசிகள் படிப்படியாக பகவானை நோக்கி திருப்பப்படுகிறார்களா என்பதை இத்தேவர்கள் கவனித்துக் கொள்ள விரும்புகின்றனர். எனவேதான் யாகம் இயற்றும் முறை சாஸ்திரங்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. பௌதீகவாதிகள் கடுமையாக உழைத்து பலன்களை புலன் இன்பத்தில் ஈடுபடுத்த விரும்புகின்றனர். இவ்வாறாக வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் அவர்கள் பல வகையான பாவங்களை செய்கின்றனர். ஆனால் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் எல்லா வகையான பாவ புண்ணியங்களுக்கும் அப்பாற்பட்டவர்களாக உள்ளனர். இவரது செயல்கள் 3 ஜட இயற்கை குணங்களின் கலங்கத்திலிருந்து விடுபட்டு உள்ளன. பக்தர்களின் வாழ்வே யாகத்தின் சின்னமாக விளங்குவதால் நியமிக்கப்பட்ட யாகங்களை செய்ய வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் புலன் இன்பத்திற்காக பலன் கருதும் செயல்களில் ஈடுபட்டு உள்ளவர்கள் விதிக்கப்பட்ட யாகங்களை செய்தே தீர வேண்டும். ஏனெனில் பலநோக்கு கருமிகளால் செய்யப்படும் எல்லா பாவ விளைவுகளில் இருந்தும் விடுபடுவதற்கு இது ஒன்றுதான் வழி. யாகம் பாவங்களை போக்கிவிடுகிறது. கைதிகள் கீழ்ப்படியும் பிரஜைகளாக மாறும் பொழுது சிறை காவலர்கள் திருப்தி அடைவதைப் போலவே இத்தகைய யாகங்களை செய்யும் பொழுது தேவர்கள் திருப்தி அடைகின்றனர். ஆனால் பகவான் சைத்தன்யர் சங்கீர்த்தன யங்யம் எனப்படும் ஒரே ஒரு யாகத்தை தான் சிபாரிசு செய்துள்ளார். ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடுவதே சங்கீர்த்தன யங்யமாகும். இதில் அனைவரும் பங்கேற்கலாம். இவ்வாறாக பக்தர்கள் மற்றும் கர்மிகள் ஆகிய இருவருமே சங்கீர்த்தன யங்யத்தை செய்வதில் சமமான நன்மையை பெற முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இது ஏற்கனவே நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் தான் மறுபடியும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பரமபுருஷரிடம் நம்பிக்கைக்கு ஏற்ப, நம்பிக்கையின் அளவுக்கு ஏற்ப மனிதர்களிடையே பலவேறு தரங்கள் இருக்கு. வைஷ்ணவர்களே பாத்தீங்கன்னா, பக்தர்களே பாத்தீங்கன்னா பிராகிருத பக்தர், சகஜியா பக்தர், இது உயர்ந்த பக்தர்கள், நடுத்தர பக்தர்கள், கீழ்நிலை பக்தர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப இந்த உயர்ந்த பக்தர்கள் ஞானத்தின் தளத்துல மிக உயர்ந்த நிலையில இருப்பாங்க. அவங்க உடலுக்கோ இல்ல அந்த ஆத்மாவுக்கோ வித்தியாசம் பாக்குறது இல்ல. எல்லா உடல்லையும் ஆத்மா மற்றும் பரமாத்மா இருப்பதை காண்கிறார்கள். புறத்தோற்றத்தை அவங்க பாக்குறது இல்லை. ஏன்னா புறத்தோற்றம் என்பது ஒரு போர்வை. அது விலங்கா இருந்தாலும் சரி, மீனா இருந்தாலும் சரி, பறவையா இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, அந்த உயிர் வாழி ஒரு ஆத்மா கூடவே ஒரு பரமாத்மா இருக்கிறத அவங்களால பார்க்க முடியும். அந்த அளவு அவங்க பக்குவமானவங்க. அவங்க இருமையை விட்டு விலகினவங்க. அவங்க கிட்ட துவந்தங்கள் கிடையாது. இவங்க கனிஷ்ட பக்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுற பக்தர்கள் கொஞ்சம் கீழ்நிலையில இருப்பாங்க. இப்படி பல பக்தர்கள்லயே வெரைட்டிஸ் இருக்காங்க. அதுல மனிதர்கள்ல பிராமணர்கள் முதல் தரமா, வைஷ்ணவர்கள் முதல் தரமானவங்க, அதுக்கு கீழே பிராமணர்கள், அதுக்கு கீழே சத்திரியர்கள், அதுக்கப்புறம் வைஷ்யர்கள், அப்புறம் சூத்திரர்கள். சூத்திரர்கள்லயே பாத்தீங்கன்னா நிறைய இருக்காங்க. மிலேச்சர்களுக்கு ரொம்ப கீழ்நிலையில இருக்கிறவங்க தான் சண்டாளர்கள். ஏன்னா அவங்க இழிந்த நிலையில ரொம்ப தமோ குணத்துல ஊறி கிடப்பாங்க. மனித உருவம்தான் இருக்குமோ தவிர அவங்களுக்கு உணர்வெல்லாம் மிருக உணர்வு இருக்கும். எப்படி ஒரு காட்டுப்பன்றியை புலியோ இல்ல நரியோ வேட்டையாடி சாப்பிடுதோ, அது மாதிரி அவங்க எப்பவுமே இப்ப காட்டுல வாழ்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மனித உருவுல இருப்பாங்க, காட்டுவாசிகள். ஆனா அவங்களுக்கு எப்பவுமே அந்த உண்ணுவது, உறங்குவது, பாதுகாத்து கொள்ளுவது, உடலுறவு கொள்ளுவது, இது நாலுமே ஒரு விலங்கோட வேலைதான். அப்ப மனித உடல் கிடைத்ததுக்கு என்ன பிரயோஜனம்? அந்த அற்புதமான பிறவி அரிது அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது. அப்போ துர்லபம். இந்த மனித பிறவிங்கிறது ரொம்ப அரிதானது. 84 லட்சம் பிறவிகளுக்கு அப்புறம்தான் நம்மளுக்கு அந்த பரிமாண வளர்ச்சியில கடைசியா மனித பிறவி கிடைக்குது. இது நம்ம நிறைய பார்த்திருக்கோம். புல்லாகி பூண்டாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்தில் கடைசியா நாம செல்லா தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமானேன்னு பாடுறாங்க. அப்போ எல்லா பிறப்புக்கு அப்புறம் தான் இந்த மனித பிறவியை பரிதான பிறவி கிடைக்கிறது.
அப்ப இந்த அரிதான மானிட பிறவியை எதுக்காக யூஸ் பண்ணணும்? ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள்ளுவதற்காக. உண்ணுவது, உறங்குவது, உடல் உறவு கொள்ளுவது, தன்னை பாதுகாத்து கொள்ளுவது விலங்குகளும் செய்யுது. அப்ப விலங்குகளுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்னா, அதனால பக்தி பண்ண முடியாது, நாம பக்தி பண்ண முடியும். அப்ப பக்தி பண்றதுக்கு ஒரே தகுதி என்ன? நாம் மனிதர்களாக இருப்பது. நம்மனால ஹரிநாமம் சொல்ல முடியும். யாருக்கெல்லாம் ஹரிநாமம் சொல்ல முடியாதோ, அதுக்கு நேரம் இல்லையோ, அவங்கெல்லாம் விலங்குகளுக்கு ஒப்பானவர்கள். ஏன்னா மனித பிறவியை சரியா பயன்படுத்தலைன்னா மறுபடியும் அவங்களுக்கு விலங்குவோட உடல் தான் அடுத்த பிறவியில கிடைக்க போகுது. அதனால விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, கேள்விகள் கேட்க வேண்டும். கேள்விகள் கேட்கறதுதான் முதல் படி. நான் யார்? எனக்கும் பகவானுக்கும் என்ன உறவு? பகவான் யார்? நான் ஏன் இங்க பிறந்தேன்? ஏன் இத்தனை கஷ்டங்கள்? ஏன் மீண்டும் மீண்டும் துன்பங்கள் என்னை துரத்துகின்றது? ஏன் இன்பத்தை, நிரந்தரமான இன்பம் எங்கே இருக்கின்றது? இதையெல்லாம் எங்க தேடணும்? வேதங்கள்ல படிச்சு தேடணும். அப்ப வேதங்களோட இறுதி முடிவு என்ன? வீடு பேரு கிடையாது, பகவானிடம் பிரேமையை வளர்த்து கொள்ளுவது. அப்ப இந்த மிலேச்சர்களால முடியாது. ஏன்னா மிலேச்சர்கள் என்ன பண்றாங்கன்னா, எப்பவும் மாமிசம் உண்பது. மாமிசம் உண்பவர்கள் கூட இருக்காங்க. ஆனா எப்பவுமே அதுலயே இருக்கிறவங்க என்னவென்று அழைக்கப்படுகிறார்கள்னா மிலேச்சர்கள், கடைநிலை. அப்போ சாஸ்திரங்கள்ல கூட இந்த கடைநிலையில் இருக்கிறவங்களுக்காக சாஸ்திரம் தனியாக ஒரு பகுதியை ஒதுக்கி இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே எல்லா லெவல்ல கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும், +2 வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி தான் பாடம் கொடுக்கப்படுது. அப்ப வேதங்கள் பல்வேறு தரப்பினருக்குரிய பாடங்களை பல விதத்துல தருது. ரொம்ப லோ லெவல்ல இருக்கியா, அப்ப நீ இறைச்சி சாப்பிட ஆசைப்படுறியா? இங்க வந்ததே ஆசைக்காகத்தான், அனுபவிக்கிறதுக்காகத்தான். அந்த ஆசையும் அனுபவிக்க வேதங்கள், அந்த சட்டங்கள் நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சுதந்திரம் தருது. அப்போ நீ ஆரம்ப காலத்துல என்ன பண்ணாங்க? அந்த காலத்துல எல்லாம் இறைச்சி சாப்பிடணும், அதுக்குன்னே தனி ஒரு உக்கிர தெய்வம், அந்த தெய்வத்துக்கு முன்னாடி நீ பலியிட்டு அந்த மாமிசத்தை அந்த தெய்வத்துக்கு படைச்சு அப்புறம் நீ உண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது காலப்போக்குல அது மாறி எங்க பாரு மாமிச கடைகள் வந்துருச்சு. எந்த ஒரு வேத முறையும் இல்லாம அவங்கவுங்க வெட்டி கொன்னு சாப்பிட்டுக்கலாம். அப்போ வேதத்தின் சட்டங்கள் இங்கு பின்பற்றப்படுவது கிடையாது. அதுக்குரிய பாவத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. ஏன்னா எனக்கு பாவமே வந்தாலும் பரவாயில்ல, அதைத்தான் செய்வேன்னு பிடிவாதமா இருக்கிறவங்க கிட்ட பகவான் நீ இப்படித்தான் இருக்கணும் சட்டம் போடல. உன்னோட சுதந்திரம், உனக்கு கொடுக்கப்பட்ட சிறு சுதந்திரத்தை நீ எப்படி வேணா அனுபவிக்கலாம். தப்பு செஞ்சுதான் நீ அனுபவிப்பேன்னா அனுபவிச்சுக்கோ, அதுக்குரிய பாவத்தையும் வாங்கிக்கோ. பகவான் சொல்றது அதுதான். அப்போ திரும்ப திரும்ப அடிபட்டாலும், பாவத்தினால் கஷ்டங்கள் பட்டாலும் நான் அதைத்தான் செய்வேன்னு பிடிவாதமா இருக்கிறவங்களை நம்ம திருத்தவே முடியாது. இப்ப நம்மளுக்கு ஒரு மோசமான பையன் பிறக்கிறான், இப்படித்தான் பண்ணுவேன்னா நாம என்ன பண்ணுவோம்? சரி நீ குடிக்கிறியா, 30 நாள் குடிக்காத, ஏதோ வாரத்துல 1 நாள் குடின்னு நீங்க அலோவ் பண்ணுவீங்க. சோ ஓரளவுக்காவது அந்த தூய்மையை மெயின்டைன் பண்ணணும்னு தான் பகவான் விரும்புறாரு. அப்ப ரொம்ப கடைநிலையில் இருக்கிறவங்களுக்கு கூட வேதங்கள் இடம் கொடுக்குது. இடம் கொடுக்குதுன்னா ஆனா பாவத்தை அனுபவிச்சு ஆகணும், அது வேற. அப்ப மிலேச்சர்கள் அந்த வகையை சார்ந்தவர்கள். ஏன்னா கலியுக மக்கள் யாகம் செய்யறது ரொம்ப முக்கியம். யாகம், தானம், தவம் என்றும் நிறுத்தப்படக்கூடாது. எந்த நிலையிலும் யாகம், தானம், தவம் நிறுத்தப்படக்கூடாது. யாகம் செய்யறது ரொம்ப முக்கியம். ஆனா மிலேச்சர்களுக்கு இதுல அக்கறையெல்லாம் கிடையாது. யாகங்கிறத பத்தி எல்லாம் அவங்களுக்கு, ஏன்னா அவங்க சுதந்திரமா இருக்க விரும்புறாங்க. சட்டதிட்டங்களுக்கு, வேதங்கள் எல்லாம் படிச்ச சட்டதிட்டங்களுக்கு உட்பட வேண்டும். இப்ப அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா எந்த சட்டத்தையும் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சுதந்திரமா இருக்க விரும்புறாங்க. அவங்களே ஒரு சட்டத்தை ஏற்படுத்திக்குவாங்க. சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை எல்லாம் பயன்படுத்தி அதன் மூலமா லஞ்சம் எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க. அப்ப மறுபடியும் பிறப்பு எடுக்கிறப்போ மோசமான பிறப்பு எடுப்பாங்க. ஆனா நேர்மையா வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு சட்டம் மிக முக்கியமானது. ஏன்னா அடுத்த பிறவி எடுக்க கூடாது, பிறவா வர வேண்டும், பிறவாமை என்கின்ற வரம் வேண்டும் அப்படின்னா சட்டத்தை மதிக்கத்தான் வேணும். அதுக்காக ஆசைகளை அடக்கித்தான் வாழ வேண்டும். ஆசையே துன்பத்திற்கு காரணம். இதெல்லாம் தெரிஞ்சா கூட நாம ஆசைப்படுறோம். இப்ப பிரம்மாவால ஜீவராசிகள் படைக்கப்படுது. 2வது படைப்பு ஷர்கா, விசர்கா. விசர்கா அப்படிங்கிறது 2வது படைப்பு, ஷர்காங்கிறது முதல் படைப்பு. முதல் படைப்பு பகவானால படைக்கப்பட்டது. கர்ப்போதக சாயி விஷ்ணு, காரண உதக சாயி விஷ்ணு, ஷீரோதக சாயி விஷ்ணுன்னு குணரூபங்களாக வர்றாரு.
புருஷ அவதாரங்களாக வர்றாரு. குணரூபமாக பிரம்மா விஷ்ணு சிவனாக வருகிறார். புருஷ அவதாரங்களாக இப்படி 3 விஷ்ணுக்களாக வருகிறார். இப்படி 2வது சிருஷ்டிப்பை அவர் பிரம்மாட்ட தர்றார். என்னோட வேலை முடிஞ்சது, நீ 2வது சிருஷ்டிப்பை தொடங்குன்னு பிரம்மாக்கு தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிக்கவையே மொய்யந்திய சூரையக அப்படின்னு சொல்லி பிரம்மாக்கு வேதங்களை அவரது இதயத்தில் புகுத்துகின்றார். அதன் மூலமா அதை வச்சுக்கிட்டு அவர் ஜீவன்களை படைக்கிறார். அப்போ படைக்கும் போது அவர் அந்த ஜீவன்களை பராமரிக்கிறதுக்கும் பரமபதத்தை அடையும் வழியை அவர்களுக்கு முன்னேற்றுவதற்காகவும் யாகம் முயற்றும் முறையும் கூடவே அவர் படைக்கிறார். இப்ப நீங்க ஒரு மெஷின் ஒன்ன படைக்கிறீங்க அப்படின்னா அதை சுவிட்ச் ஆன் பண்ண தெரியணும், ஆஃப் பண்ணவும் தெரியணும். அது மாதிரி இங்க கண்ட்ரோல் கொடுக்கிறாரு. படைச்சிட்டா நீங்க என்னமோ இந்த உலகுக்கு வந்துட்டீங்க, சுதந்திரமா நடமாடலாம், நான் யாருக்கும் கட்டுப்படாதவன் கிடையாது, எல்லாருமே கட்டுண்டவர்கள். அப்ப இந்த கட்டிலிருந்து விடுதலை பெறுவது எவ்வாறு, அதையும் கூடவே கொடுக்குறாங்க. ஆனா அத நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னா இந்த ஜடக்கண்கள் வெளிப்புறமாக சூட்சுமமானதெல்லாம் தெரியாது இந்த கண்களுக்கு. இப்ப சூட்சுமம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத பல சக்திகள் இருக்கு. அந்த நாலேஜ் நம்ம வளர்த்துக்கிறது இல்லை. கண்ணுக்கு தெரிகின்ற புறப்பொருட்களையே நாம பார்த்து பழகிட்டோம், அதனுடைய அறிவையே வளர்த்து பழகிட்டோம். இப்போ கல்வி கூடங்களுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா வெளியில எப்படி மெஷின்களை தயாரிக்கிறது, என்ஜினியரிங் எப்படி கட்டடம் கட்டுறது, இந்த உடல் உறுப்புகள் எப்படி ஆனது, இதைத்தான் சொல்லி தருவாங்க. மருத்துவர்கள் பிணத்தெல்லாம் அறுத்து இந்த உடல்ல எத்தனை எலும்பு இருக்கு, தசை இருக்கு, நரம்பு இருக்கு, இந்த மூளை எப்படி செயல்படுது, ஹிருதயத்துல இருந்து ரத்தம் எங்கெங்க போகுது, இதையெல்லாம் வேணா அவங்க பார்க்க முடியும், அறிய முடியும், அதற்கு நூல்கள் எல்லாம் எழுதி படிக்க முடியும். ஆனா அதற்கும் அப்பாற்பட்டு ஆன்மா எங்க இருக்குது, இல்ல காற்று எத்தனை விதமான காற்றுக்கள் இருக்கு, இதெல்லாம் நம்ம சித்தர்கள்ட்ட இருந்து, நம்ம தூய பக்தர்கள்ட்ட இருந்து, வேதங்கள்ட்ட இருந்து தான் படிக்க முடியும். குரு கிட்ட இருந்துதான், குரு சாது சாஸ்திரம், அங்கிருந்துதான் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அறிவு என்பது நாம் சொல்றது அவித்யா. அவித்யா என்பது தேவையற்ற அறிவை நாம் வளர்த்து கொண்டிருக்கின்றோம். 99% மக்கள் அதுலதான் இருக்கிறோம், அவித்யாலதான் இருக்கிறோம். வித்யா அப்படிங்கிறது கல்வி, ஞானத்திற்கு உட்பட்ட கல்வி, சாஸ்திர கல்வி. அப்ப இந்த ஆத்மா உடல்ல 5 விதமான காற்று, சமான, உதான, விதான, அபான, பிராண அப்படிங்கிற வாயுக்கள். அந்த வாயுக்களை எப்படி இந்த சச்சக்கரா கொண்டு அடக்குவது, சச்சக்கரா தியானம் என்ன, அதற்குரிய மந்திரங்கள் என்ன, அப்ப அந்த நெற்றி புருவத்திற்கு இடையில ஆக்ஞா சக்கரத்துல எப்படி கொண்டு நிலைநிறுத்துறது, அது எப்படி பிரம்மரந்திரம் அப்படிங்கிற தலையோட உச்சியில அதை எப்படி எடுத்துட்டு போறது, இதெல்லாம் ஞானிகள் கத்துக்கிறாங்க. அதுக்கும் மேல கத்துக்கிறது பகவத் தொண்டு அப்படிங்கிற பக்தி தொண்டு, அது பக்தர்களுக்குரியது. ஏன்னா இந்த கஷ்டமெல்லாம் படாம அவங்க 6 மாத உத்தராயண காலம், 6 மாத தட்சிணாயன காலம், வளர்பிறை, தேய்பிறை, பகல் சூரியன் வெளிச்சம் இருக்கிற நேரம், இரவு நேரம், இது எல்லாம் பார்க்க வேண்டியதே கிடையாது. பக்தர்களுக்கு எந்த நேரமும் பொன்னான நேரம், மங்களகரமான நேரம். அவங்களுக்கு எப்பவுமே ஆஸ்பீசியஸ் நிறைஞ்சிருக்கு. அப்ப அவங்க எந்த நேரத்துல மேல ஒயில விடலாம். ஆனா ஞானிகள் இந்த நேரமெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. வடக்கு நோக்கி சூரியன் செல்லும் உத்தராயண காலத்துல உயிரை விடணும், பகல்ல சூரிய வெளிச்சத்துல உயிரை விடணும், வளர்ப்பிறையில உயிரை விடணும். இது எல்லாம் பக்தர்களுக்கு கண்டிஷன் கிடையாது. அப்போ பக்திக்கு வந்தவங்க பரத்தை அடைதல்ங்கிற 8வது அத்தியாயத்துல நாம் படிச்சிருக்கிறோம். வேதேசு யக்ஞேசு தபசு செய்வ தானேசு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் சர்வம் இதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உபைதி சாத்தியம்னு. வேதேசு யக்ஞேசு தபசு, வேதங்கள் படிப்பது, யக்ஞங்கள் செய்வது, தபம் செய்வது, தானேசு யத் புண்ணிய பலம், தானம் செய்வது, இந்த புண்ணிய பலங்களை சேர்க்கிறதெல்லாம் தேவையே கிடையாது பக்தனுக்கு. ஏன்னா எல்லாமே அதுக்குள்ள அடக்கும். எப்படி நீங்க +2 படிச்சீங்கன்னா +1 போர்ஷன் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க போய் தனித்தனியா மறுபடியும் போய் 1st ஸ்டாண்டர்ட், 2nd ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்ட் எல்லாம் படிக்க வேண்டியது இல்லை.
+2 போர்ஷன் தெரிஞ்சவங்களுக்கு அது எல்லாமே இன்க்ளூடட். அது மாதிரிதான் பகவத் தொண்டு, பக்தி தொண்டு செய்யறவங்களுக்கு வேதங்கள் செய்யும் பலன், யஜ்ஞங்கள் செய்யும் பலன், தபம் செய்யும் பலன், தானம் செய்யும் பலன், எல்லா புண்ணிய பலன்களும் அவனுக்கு ஒருங்கே கிடைச்சிருது. ஒரு டிவி வாங்கினா இப்படி ஸ்டெபிளைசர் இலவசம், அந்த கவர் இலவசம், அதுக்குரிய ரிமோட் இலவசம்னு சொல்ற மாதிரி அதுக்குள்ளேயே உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டும் வந்துடுது. அப்போ ஆரம்பத்துல பிரம்மா படைக்கும் போதே இந்த ஜீவன்களை எப்படி பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறதையும் கொடுத்துட்டார். ஆனா அதை யார் யூஸ் பண்ணிக்கிறான்? புத்திசாலிக மட்டும்தான் அந்த வித்யா அப்படிங்கிற அறிவை வளர்த்துக்கிறாங்க. ஆனா அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்கிறவங்க, ஜடத்துல எப்பவுமே பற்றுடையவர்கள், அதுக்கு அந்த நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்ப இந்த யாக சக்கரம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த யாக சக்கரங்கள் சுழன்று கொண்டே இருக்கும். எப்பவுமே காலத்துல எந்த காலத்திலயும் அது சுழன்று கொண்டே இருக்கும். யாகங்கள் செய்வதனால தேவர்களை திருப்திப்படுத்துறோம். தேவர்களுக்கு அர்ப்பணிக்கிறதுனால அவங்க மறுபடியும் மழையை தருகிறார்கள். மழை, வெயில், காற்று, இந்த நம்மளுக்கு வேண்டிய தட்பவெப்பநிலை எல்லாம் இயற்கை எல்லாம் அவங்க தர்றாங்க. அதன் மூலமாக மறுபடியும் தானியங்கள் உற்பத்தி ஆகின்றது. மறுபடியும் அந்த விதிக்கப்பட்ட யாகத்தை நாம செய்யறோம். இப்படி அவங்க தேவர்கள் பகவானை திருப்தி பண்றாங்க, தேவர்களும் திருப்தி அடைகிறாங்க. அதனால மனிதர்களுக்கு அவங்க தர்றாங்க, மனிதர்கள் மீண்டும் தேவர்களை திருப்தி பண்றாங்க. இப்படி போயிட்டே இருக்கு. ஆனா இறை நம்பிக்கை இல்லாமல் உயிர் வாழ விரும்பும் ஜீவராசிகள் படிப்படியாக பகவானை நோக்கி திருப்பப்படுகிறார்களா என்பதை இந்த தேவர்கள் கவனித்துக் கொள்ள விரும்புகின்றனர். அப்ப இறை நம்பிக்கை இல்லாம இருக்கிற மக்கள் யாகங்கள் சரியா பண்ணலைன்னா தேவர்கள் என்ன பண்றாங்க? அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. மழையை கொடுக்கறது கிடையாது, வெயில ஜாஸ்தி கொடுப்பாங்க, குளம் குட்டையெல்லாம் நிரம்பாது, அக்கிரமங்கள் தலை தூக்குறப்போ வேற ஏதாவது நோயை கொடுத்துருவாங்க, பாக்டீரியா வைரஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க, அப்ப கொரோனா வரும். அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் அம்மை நிறைய பேரு கொத்தா இறந்து போவாங்க, ஆடு மாடுகள் மாதிரி. அப்போ ஒரு ஊர்ல அம்மை பரவச்சு அப்படின்னா அந்த கிராமத்தையே காலி பண்ணிடுவாங்க. இப்படி ஊர் விட்டு ஊர் மாறி அவங்க எல்லாம் தங்களை காத்து கொள்றதுக்கு இப்போ நாம பாத்தீங்கன்னா கொரோனா ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ். நிறைய எதிர்ப்பு சக்திகள் உள்ள இன்ஜெக்ஷன் எல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் முதல்லயே, ஆரம்பத்திலேயே பிறந்த உடனே. ஆனாலும் இப்ப கொரோனாங்கிற புதுசா இயற்கையினால் தோற்றுவிக்கப்படுது. அப்போ இயற்கையை யாராலும் வெல்ல முடியாது. நான் பூகம்பத்தை நிறுத்திடுவேன்னு எவனாலே சொல்ல முடியாது, எந்த சயின்டிஸ்ட்னாலும் சொல்ல முடியாது. பூகம்பத்தை நிறுத்திடுவேன் பாருங்க, நானு சுனாமி நிறுத்திடுவேன், புயல் காற்றை நிறுத்தி விடுவேன், பேர் வேணா வெரைட்டியா நம்ம போட்டுக்கலாம். ஒவ்வொரு புயலுக்கும் ஒவ்வொரு பேர் கொடுப்பாங்க, ஒவ்வொரு நிலநடுக்கத்துக்கும் ஒவ்வொரு பேர் கொடுப்பாங்க. ஆனா அவங்களால இயற்கை தடுக்க முடியும், இயற்கையோட அந்த வேகத்தை தடுக்கவே முடியாது. வேணா அவங்க இயற்கையினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேணா சோசியல் சர்வீஸ்ங்கிற பேர்ல நிறைய மருத்துவ உதவிகள் செய்யலாம், உணவு வழங்கலாம், உடைகள் வழங்கலாம். ஆனா இயற்கையோட கோரத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா அது பகவானால கொடுக்கப்பட்டது. அந்த இயற்கைக்கு அதிபதி யாரு? துர்கா தேவி. இயற்கை யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னா துர்கை. அவங்க பகவானோட வெளிப்புற சக்தி. வெளிப்புற சக்தியை கண்ட்ரோல் பண்றவங்க, அவங்கதான் லீடர். அப்போ பக்தர்கள் எல்லாம் எப்படி வாழ்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யாகத்தின் சின்னமாக அவங்க விளங்குறாங்க. ஏன்னா நியமிக்கப்பட்ட யாகங்களை செய்ய வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களே யாகங்களோட சின்னமா இருக்கிறதுனால நியமிக்கப்பட்ட யாகங்கள். அப்ப இது செய்யணும் அப்படிங்கிறது கண்டிஷனல் லவ் முதல்ல. ஏன்னா லவ்வே தெரியாதவங்களுக்கு இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு முதல்ல சொல்லி தர்றாங்க. பகவான்கிட்ட அன்பு வளர்த்துக்கிறதுக்கு சொல்லி தரப்படுது. யாரால? குருவால. ஏன்னா குரு கிட்ட போகும்போது அதுவே நம்மளுக்கு அந்த ஞான கண்களே அவர் திறப்பாரு. இதுவரைக்கும் நம்ம ஜடக்கண்களால எல்லா பொய்யான தோற்றங்களையும் மாயைக்குட்பட்டு நாம உண்மை பொய்யாவும் நினைச்சிட்டு இருக்கிற அந்த மாயைக்குட்பட்ட கண்கள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அகக்கண்களை திறக்கும் போது, அந்த ஞானத்தின் கண் கொண்டு பார்க்கும்போது குரு நம்மளுக்கு உண்மையான நிலையை விவரிக்கிறார். இதெல்லாம் இந்த உலகம் உண்மை இல்லை, இந்த ஜடமெல்லாம் அழியக்கூடியது,
நீ ஜடம் கிடையாது, ஆத்மா அப்படிங்கிறத புரிய வச்சு நம்மளுக்கு அந்த நம்மளை யாகத்தின் சின்னமாவே மாத்திடுறாரு. அதனால தனியா யாகங்கள் செய்ய வேண்டிய அவசியம் பக்தர்களுக்கு கிடையாது. இப்போ சந்தியாவந்தனம் பிராமணர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சந்தியாவந்தனம் பண்ணுவாங்க. முதல்ல போய் குளத்துலயோ ஆத்துலயோ இது பண்ணி பூணூலெல்லாம் மாத்தி போட்டு சந்தியாவந்தனம் பண்ணுவாங்க. ஆனா இந்த சந்தியாவந்தனம் எல்லாம் எனக்கு வேண்டான்னு ஒரு தூய பக்தர் சொல்லுவார், யமுனாச்சாரியார். இந்த சந்தியாவந்தனம் எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு எப்பவும் பகவானை நினைச்சிட்டு இருக்கணும், அதுவே போறோம். ஒரு பக்தன் குளிக்காம கூட எப்பவும் பகவானை நினைச்சிட்டு அதை மறந்த நிலையில இருக்கும்போது அந்த பக்தி தான் அவர் எடுத்துப்பாரு. அது போல மாமிசம் சாப்பிடணுங்கிறது அவசியமே கிடையாது. பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சிதே தத்தகம் பக்தியோ அகுருதம் அஸ்னாமி பிரேதாத்மனங்கிறார். ஒரு இலையோ பூவோ அல்லது நீரோ எனக்கு போதும், அன்புடன் கொடுத்தா போறோம். அவர் நம்ம கிட்ட இருந்த அன்பைதான் எடுத்துக்கிறாரு, பொருளை கிடையாது. நிறைய பேர் பகவானுக்கு பசிக்கும் அப்படின்னு அவரை குண வழிபாடு பண்றாங்க, சகுன வழிபாடு பண்றாங்க. அந்த நிலையிலும் அவர் பொருளை எடுத்துக்கிறது இல்ல, நம்மளுக்கு சுத்தம் பண்ணி தர்றாரு. நாம படைக்கிற பொருளை சுத்தம் பண்ணி தர்றதுனால அது பிரசாதமாகப்பட்டு நம்மளுக்கு அந்த சுத்த சத்துவ நிலைக்கு மேல சுத்த சத்துவ நிலைக்கு கொண்டு வர்றதுக்காக நம்மளுக்கு அதை பிரசாதமா பண்ணி தர்றாரு. அப்ப பகவான் ஆத்மாராமா, அனைத்தும் அவருக்குள்ள இருக்கு. அவர் இன்பத்தை வெளியில தேட வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்குள்ளேயே இன்பம் இருக்கின்றது. இருந்தாலும் பக்தர்களுக்காக அவர் அந்த இன்பத்தை கொடுக்கின்றார். பக்தர்கள் எந்த நிலையில விரோத பாவத்திலையும் சரி, இப்ப பீஷ்மர் விரோத பாவத்துல அன்பு காட்டினார். ஒரு பகைவரா வெளி தோற்றத்துல இருந்தாலும் உள்ள அவர் தூய பக்தர், எப்பவும் பகவானுடைய கருணை அவர் வேண்டி நின்றார். அப்ப பகவான் அவர்கிட்ட அந்த வீர ரசத்தை அனுபவித்தார். சோ ரசங்கள் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ரசங்கள் இருக்கு. நம்ம 5 தான் படிச்சிருக்கோம் பகவத்கீதையில. அது போக இன்னும் நிறைய அற்புத ரசம், வீர ரசம், இந்த மாதிரி ஹாஸ்யம், அந்த மாதிரி நிறைய ரசங்கள் இருக்கு. அது எல்லாமே பகவான் வெவ்வேறு பக்தர்கிட்ட வெவ்வேறு ரசத்தை, ரசாமிர்த மூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுறார். அப்ப யார் யார் எந்த பாவத்துல பகவானுக்கு அன்பு கொடுக்குறாங்களோ அதை அப்படியே அவர் ஏத்துக்கின்றார். பல ரசங்களை அவர் அனுபவிக்கிறார், ரசாமிர்த மூர்த்தி. நாமெல்லாம் இப்படி அன்பு காட்டணும்னா இப்படித்தான் இருக்கணும்னு நினைப்போம். ஆனா பகவான் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இடத்துலயும் அவர் அன்பை அனுபவிக்கிறார். காட்டுக்குள்ளேயும் சரி, கோயில்லையும் சரி, அரண்மனையிலும் சரி, குடிசையிலும் சரி, அவர் இடத்தையும் வித்தியாசம் பார்க்கறது கிடையாது. தூய பக்தர்கிட்ட அவர் அந்த உணர்வை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். அதனால இங்க பத்திரம் புஷ்பம் பழம் அப்படின்னா பகவானுக்கே நம்ம நான்வெஜ் படைக்கிறது கிடையாது. அது அபராதம் கிருஷ்ணருக்கு. அப்போ தெய்வங்கள்ல கூட ரஜோகுண தெய்வங்கள் இருக்கு, சத்துவகுண தெய்வங்கள் இருக்கு, தமோகுண தெய்வங்கள் இருக்கு. சுத்த சத்துவ நிலையில இருக்கிற பகவான் வாசுதேவர், அவர் தான் எல்லா காரணங்களுக்கும் காரணம். அப்போ தமோகுணத்துல இருக்கிற வழிபாடுகள் நிறைய பாக்குறோம். முன்னோர்கள் வழிபாடு பண்ணுவாங்க, பித்ருக்கள் வழிபாடு பண்ணுவாங்க. ரஜோகுணத்துல இருக்கிறவங்க சிவனை வழிபடுறது, துர்கையை வழிபடுறது, இந்த மாதிரி. அப்போ சத்துவ குணத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் விஷ்ணு வழிபாடு பண்ண முடியும். அது சுத்த சத்துவ நிலைக்கு போகும்போது அவங்க எல்லா பகவானுடைய அம்சம் எத்தனை பிரிவுகள் இருக்கு, அவருடைய அந்தரங்க சக்தி என்ன, அவன் நடுத்தர சக்தி என்ன, அவருடைய வெளிப்புற சக்தி என்ன, அவர் எப்படி தன்னை பலவாறாக இந்த சிருஷ்டி ஸ்ருதி பிரளய அப்படின்னு படைத்தல் காத்தல் அழித்தல், அதற்காக தன்னை எப்படி பலவாறாக உருமாற்றிக் கொள்கின்றார், இதையெல்லாம் தெரிஞ்சு பக்தர்கள் பகவான்கிட்ட தூய பக்தி செலுத்த முடியும். ஏன்னா பகவானை பத்தி தெரியாதவங்களால தூய பக்தி எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா பகவானுடைய சக்திகள் இப்போ காந்திஜி அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. எதனால? அவருடைய வாழ்க்கையில அவர் உண்மையே பேசினார், சத்தியத்தை கடைபிடித்தார், விடுதலைக்காக போராடினார். இதையெல்லாம் நாம ஹிஸ்டரி படிச்சங்காட்டிக்குதான். அவரை பத்தி படிக்கலைன்னா அவரை பத்தி அபிப்பிராயம் நம்மளுக்கு வராது. அவர் நல்லவர், அவர் அன்பானவர் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. தெரிஞ்சங்காட்டிக்கு தான் சொல்றோம். அது போல பகவானை பற்றி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டா மட்டும்தான் அவர்கிட்ட அன்பு பண்ண முடியும். தெரியாத ஒருத்தர் கிட்ட போய் நம்ம ரோட்ல போறவங்க கிட்ட உங்க மேல அன்பு இருக்குன்னு சொன்னா அது தப்பா போயிடும். அப்ப அவர் ஒருத்தரை பத்தி தெரிஞ்சா மட்டும்தான் அவங்களுக்குள்ள அந்த பரஸ்பரமான அன்பு வளர்த்த முடியும்.
இப்ப பகவானை பற்றி நிறைய விஷயங்கள் நாம பாகவதத்திலையும் பகவத்கீதையிலும் தெரிஞ்சு அவர்கிட்ட அன்பு செலுத்த முற்படும் போது அது ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்லைன்னா தெரியாதவங்க மேல அன்பு வைக்கிறது அது தோல்வியில போய் முடியும். பதம் 21. அரஷ்யமானா ஸ்திரிய உருவி பாலான் சோசசியதோ புருஷாதைரிவார்த்தான் வாசம் தேவீம் பிரம்ம குலே குகர்மணி அப்ரஹ்மண்யே ராஜகுலே குலாக்ரியான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேங்க மாதாஜி. மாதாஜி படிங்க மாதாஜி. அசபக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாத குருதேவ் கி ஜெய். அயோக்கியர்களால் கேவலமான நிலையில் விட்டு செல்லப்பட்ட மகிழ்ச்சியற்ற பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் நீ விசனப்படுகிறாயா? அல்லது மத கொள்கைகளுக்கு எதிராக செயற்படுவதில் பற்றுக்கொண்ட பிராமணர்களால் கல்வி தெய்வம் கையாளப்படுவதை குறித்து நீ கவலைப்படுகிறாயா? அல்லது பிராமண பண்பாட்டை மதிக்காத ஆட்சி புரியும் குடும்பங்களில் பிராமணர்கள் புகலிடம் கொண்டிருப்பதை கண்டு நீ வருந்துகிறாயா? பொருளுரை. கலியுகத்தில் பெண்கள், குழந்தைகள், பிராமணர்கள், பசுக்கள் ஆகியோர் பாதுகாக்கப்படாமல் அலட்சியம் செய்யப்படுவார்கள். இந்த யுகத்தில் பெண்களுடனான தீய உறவு பல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாதபடி செய்துவிடும். இதன் விளைவாக பெண்கள் ஆண்களின் பாதுகாப்பை விலக்கி சுதந்திரமாக வாழ முயல்வார்கள். மேலும் திருமணமோ ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலுள்ள ஒப்பந்தப்படி சம்பிரதாயத்திற்காக மட்டுமே நடத்தப்படும். பெரும்பாலான சமயங்களில் குழந்தைகள் நன்கு பராமரிக்கப்பட மாட்டார்கள். பிராமணர்கள் நுண்ணறிவு படைத்தவர்கள் என்பது பாரம்பரிய தத்துவமாகும். எனவே நவீன கல்வியை அவர்களால் மிகச்சிறப்பாக கற்று தேர முடியும். ஆனால் நீதி நெறிகளையும் மத கொள்கைகளையும் பொறுத்தவரை அவற்றில் அவர்கள் மிகவும் இழிவடைந்தவர்களாக இருப்பார்கள். கல்வியும் தீய ஒழுக்கமும் இணைந்தால் தீமை விளையும். ஆனால் கலியுகத்தில் இவ்விரண்டும் ஒன்றாக செயற்படும். நிர்வாக தலைவர்கள் வேத கொள்கைகளை உபயோகமற்றவை என கூறி அரசாங்கத்தை மதச்சார்பற்ற நிர்வாகமாக நடத்த விரும்புவார்கள். மேலும் பெயரளவே ஆன கற்றறிந்த பிராமணர்கள் இத்தகைய யோக்கியமற்ற நிர்வாகிகளால் விலைக்கு வாங்கப்படுவார்கள். மத கொள்கைகளை பற்றி பல நூல்கள் எழுதிய ஒரு தத்துவவாதியும் கூட சாஸ்திரங்களில் எல்லா அறநெறிகளையும் மறுக்கும் ஒரு அரசாங்கத்தில் உயர்ந்ததொரு பதவியை ஏற்றுக்கொள்ளக்கூடும். குறிப்பாக இத்தகைய தொழிலை ஏற்பதிலிருந்து பிராமணர்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் கலியுகத்தில் அவர்கள் இத்தகைய தொழிலை ஏற்பதுடன் இழிவான தொழிலையும் கூட ஏற்றுக்கொள்வார்கள். இவை கலியுகத்தின் சில அறிகுறிகளாகும். இவை மனித சமுதாயத்தின் பொதுவான நன்மையில் பெருந்தீங்கிழைப்பவை ஆகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ ஒரு அரசாங்கம் என்பது பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, பிராமணர்களுக்கும், பசுக்களுக்கும், முதியோர்களுக்கும் பாதுகாப்பு அளிப்பதுதான் உண்மையான அரசாங்கம். ஏன்னா இவர்களெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் ஒரு சமுதாயத்துல. பெண்கள், குழந்தைகள், பிராமணர்கள், பசுக்கள், முதியோர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பாதுகாப்பு ரொம்ப அவசியம். ஆனா பெண்களுடனான தீய உறவு அப்படிங்கிறது இங்க அந்த மாது சூது, மாமிசம் இதெல்லாம் இங்க கலியுகத்துல எந்த தடையுமின்றி நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு கிடையாது, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்னைக்கு குழந்தை தொழிலாளர்கள் எத்தனை பேரை நாம பாக்குறோம். குழந்தைகள் நிறைய இடங்கள்ல மிஸ்யூஸ் பண்ணப்படுறாங்க. குழந்தைகளுக்கு போதிய படிப்பு கொடுக்கப்படுறது கிடையாது. குழந்தைகளை நிறைய பேர் அடிச்சு துன்புறுத்துறத நாம பாக்குறோம். அதாவது பெற்றோர்களே ரொம்ப மோசமா அடிக்கிறதெல்லாம் நாம பாக்குறோம். ஆனா அதுக்கு கூட இப்ப சட்டம் இருக்கு. பெற்றோர்கள் ஃபாரின்ல எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அடிச்சாங்கன்னா அவங்க ஜெயிலுக்கு போயிடணும். அது ரொம்ப அந்த அளவும் இருக்கக்கூடாது, இந்த அளவும் இருக்கக்கூடாது. ஆனா ஏன்னா அடித்து ஒரு பிள்ளைய தோளுக்கு மேல வளர்ந்தா அடிக்க கூடாது. ஆனா 10 வயது வரைக்கும் அடிச்சு திருத்தலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள நண்பனா நாம பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா நம்ம அறிவுரையே சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க அதையும் ஏத்துக்க மாட்டாங்க. தோளுக்கு மேல வளர்ந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு அந்த பையனுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணினீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு பொருந்தாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க குழந்தையில எப்படி வளர்க்குறீங்களோ, ஏன்னா ஆசான் அப்படிங்கிறது யாரு, குரு அப்படிங்கிறது யாரு, பெற்றோர் தான். தாய் தந்தையர் எப்படி
முதல்ல நடந்துக்கிறாங்களோ அதை பார்த்துதான் ஒரு குழந்தை பேச பழகறதுக்கு முன்னாடியே நடத்தையின் மூலமாக நிறைய கத்துக்குது. அப்ப குழந்தைகள் வந்து தங்களுடைய மனப்பக்குவத்தை அதை வந்து அப்படியே யூஸ் பண்றாங்க. முதல்ல என்ன பாக்குறாங்களோ அந்த காட்சி அவங்களுக்குள்ள மனசுல ஆழமா பதியும். அப்ப பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதைத்தான் அவங்க வந்து ரெசிப்ரோகேட் பண்ணுவாங்க பின்னாடி. சோ முதல் குரு தாய் தந்தை தான் முதல் குரு. அவங்க நடத்தையை வச்சு அந்த குழந்தை கத்துக்குது. அதுக்கப்புறம் வந்து பள்ளிக்கூடத்துல படிக்குது, அப்புறம் குருகிட்ட படிக்கிறது. இப்படி நிறைய விதத்துல அவங்களோட அனுபவங்கள் வாழ்க்கையில பேச ஆரம்பிக்கும். அப்ப நாம அட்வைஸ் பண்றது மட்டும் அவங்களுக்கு வாழ்க்கையில நடக்கிறது கிடையாது. அவங்க பார்த்த அனுபவங்கள் தான் நிறைய பேசும். அப்ப பெற்றோர்கள் வந்து கரெக்டா நடந்துக்கணும் குழந்தைகள் முன்னாண்ட. அது போல இங்க பிராமணர்கள் அப்படிங்கிறவங்க நுண்ணறிவு படைத்தவர்கள் அப்படின்னா அது வந்து பாரம்பரியமா பிராமணர்கள்னாலே அவங்க வந்து நுண்ணறிவு எதுல, ஆன்மீகத்துல நுண்ணறிவு படைத்தவர்கள். ஆனா இன்னைக்கு அந்த அவித்யா பொட்டன்சி தான் அதிகமா இருக்கு, வித்யா பொட்டன்சி கிடையாது. ஏன்னா பிராமணர்கள் இந்த ஜடக்கல்வியைத்தான் நிறைய கத்துக்கிறாங்க. இன்னைக்கு ஏதாவது வேத சாலைகள்ல போய் பிராமணர்கள் பிரம்மச்சரியத்தை ஏற்று, பிரம்மச்சரிய விரதத்தை ஏற்று வேதங்கள் எல்லாம் படிச்சு அதன்படி அடுத்தது கிரகஸ்தா வாழ்க்கைக்கு வர்றவங்களா கிடையாது. ஏன்னா நிறைய பிராமணர்கள் ஜடக்கல்வியத்தை ஏத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கை என்பது, வாழ்க்கை பராமரிப்பு என்பது கட்டாயமாயிருச்சு. அவங்களுக்கு யாரு தான தர்மங்கள் எல்லாம் பண்றது கிடையாது. அதனால அவங்க கையாலேயே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வேதத்திற்கு முரண்பாடாக இருக்கின்றது. அப்ப நீதி மத கொள்கைகளை பொறுத்த வரைக்கும் அவற்றில் அவர்கள் இழிவாக இருப்பார்கள். இதுதான் கலியுகத்தோட சிம்டம். அப்போ நிர்வாக தலைவர்கள் வேத கொள்கைகள் உபயோகமற்றவை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. வேதங்கள் படிச்ச பிராமணர்களை எல்லாம் ஒதுக்கி யார் வேணா பிராமணர்கள் அப்படின்னு சொல்லி கோயிலுக்குள்ள வேத மந்திரத்தை படிச்சு, அதாவது சான்ஸ்கிரிட் படிச்சவங்க எல்லாம் வந்து நீங்க பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அதனால தவறான அணுகுமுறை அரசாங்கமே மேற்கொள்கின்றது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க சனாதன தர்மம் கிடையாது, அதெல்லாம் பொய்ங்கிறாங்க. இப்படி யோக்கியமற்ற நிர்வாகிகள் விலைக்கு வாங்கப்படுகிறார்கள். பிராமணர்களே வந்து நிறைய இடத்துல விலைக்கு வாங்கப்படுறாங்க. அதாவது நல்ல புத்திசாலிகளா இருப்பாங்க, ஆனா சாஸ்திரங்களை கடைபிடிக்காத ஒரு அரசாங்கத்துக்கிட்ட அடிமாடா வேலை செய்வாங்க. அவங்களோட அறிவு அங்க யூஸ் பண்ணப்படும், ஆனா எந்த மாதிரி தேவையற்ற வழிகள்ல அது யூஸ் பண்ணப்படும். ஏன்னா பிராமணர்கள் புத்திசாலிகள், ஆனா அவங்க வந்து வேதத்தின் படி நடக்கிறது கிடையாது, மற்றவர்களுக்கு அது சொல்லித்தர்றது கிடையாது. ஆனா அந்த நுண்ணறிவை அவங்க எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, எப்படி இந்த சமூகத்துல பணம் சம்பாதிக்கலாம், எந்தெந்த சட்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு தவறான கொள்கைகளை அவங்களுக்கு எடுத்து கொடுத்து உதவுவாங்க. இதையெல்லாம் மனித சமூகத்தின் பொதுவான நன்மையில் பெருந்தீங்கிழைப்பவையாகும். அடுத்தது பதம் 22. கிஞ்சத்ர பந்தூன் கலினோ பஸ்ருஷ்டான் ராஷ்டானி வாதைரவரோபீதானி இதஸ்ததோ வாசன பாணவாசஹ ஸ்நான வியாவாயோன்முக ஜீவலோகம். ஹலோ ஹரே மாதாஜி. பிரணாம் மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. கலியுகத்தின் ஆதிக்கத்தால் பெயரளவேயான நிர்வாகிகள் இப்பொழுது குழப்பமடைந்துள்ளனர். இதன் விளைவாக அவர்கள் அரசாங்க விவகாரங்களை எல்லாம் ஒழுங்கற்ற நிலைக்கு உள்ளாக்கியுள்ளனர். இந்த ஒழுங்கின்மை குறித்தா இப்பொழுது நீ வருந்துகிறாய்? உண்ணுதல், உறங்குதல், பருகுதல், உடலுறவு கொள்ளுதல் போன்றவைகளின் சட்டத்திட்டங்களை இப்பொழுது பொதுமக்கள் பின்பற்றுவதில்லை. மேலும் இத்தகைய செயல்களை எந்த இடத்திலும் செய்யக்கூடிய சுபாவத்தையும் அவர்கள் கொண்டுள்ளனர். உன்னுடைய வருத்தத்திற்கு இதுவா காரணம்? பொருளுரை. தாழ்ந்த மிருகங்கள் உள்ள சில வாழ்க்கை தேவைகள் மனிதனுக்கு தேவைப்படுகின்றன. மிருகங்கள் உண்ணுகின்றன, தற்காத்து கொள்ளுகின்றன மற்றும் உடலுறவு கொள்ளுகின்றன. உடலின் இத்தேவைகள் மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் அவசியமாக உள்ளன. ஆனால் இந்த ஆசைகளை மனிதன் ஒரு மிருகத்தை போலல்லாமல் ஒரு மனிதனை போல் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். ஒரு நாய் ஒரு பெட்டை நாயுடன் தயக்கமின்றி பொதுமக்களின் முன் உடலுறவு கொள்கிறது. ஆனால் ஒரு மனிதன் அப்படி செய்தால் அச்செயல் பொது தொல்லை என கருதப்பட்டு அவன் ஒரு குற்றவாளியை போல் தண்டிக்கப்படுவான். எனவே சாதாரண தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதிலும் மனிதனுக்கு சில சட்டத்திட்டங்கள் உள்ளன.
உள்ளன. மனித சமூகம் கலியுகத்தின் ஆதிக்கத்தினால் குழப்பமடையும் போது இத்தகைய சட்டதிட்டங்களை அது பின்பற்றுவதில்லை. இக்கலியுகத்தில் மக்கள் சட்டதிட்டங்களை பின்பற்றாமல் வாழ்வின் இத்தகைய தேவைகளில் ஈடுபடுகின்றனர். இத்தகைய மிருகத்தனமான நடத்தையின் தீய விளைவுகளினால் சமூக ஒழுக்கமும் அறநெறிகளும் சீரழிந்து போகின்றன. இது நிச்சயமாக வருந்தத்தக்கதாகும். இந்த யுகத்தில் தந்தைகளும் காவலர்களும் தங்களது குழந்தைகளின் ஒழுக்கத்தில் மகிழ்ச்சியற்றவர்களாக குழந்தைகள் பலியாகியுள்ளனர் என்பதை அவர்கள் அறிய வேண்டும். ஒரு பிராமணரின் கபடமற்ற மகனாக இருந்த அஜாமிலன் சாலையில் நடந்து செல்லும் பொழுது சூத்திரர்களான ஆண் பெண் இருவர் களவியில் ஈடுபட்டிருப்பதை கண்டான். அதனால் கவரப்பட்ட அவன் பிற்காலத்தில் எல்லா தீய ஒழுக்கங்களுக்கும் பலியானான். தீய ஒழுக்கத்தினால் ஒரு தூய பிராமணனின் நிலையில் இருந்த ஒரு வெறுக்கத்தக்க துஷ்டனின் நிலைக்கு இழிவடைந்தான். முன்பு அஜாமிலனை போன்ற ஒருவன் பலியானான். ஆனால் இக்கலியுகத்தில் தீய உடலுறவை நோக்கி மட்டுமே மக்களை கவர்ந்திழுக்கக்கூடிய சினிமா படங்களுக்கு குற்றமற்ற மாணவர்கள் தினந்தோறும் பலியாகி கொண்டிருக்கின்றார்கள். பேரளவேயான நிர்வாகிகள் அனைவரும் சத்திரியர்களுக்குரிய கடமைகளில் பயிற்சி பெறாதவர்களாகவே உள்ளனர். அறிவுக்கும் வழிகாட்டலுக்கும் பிராமணர்கள் பொறுப்பாளிகள் என்பது போல நிர்வாக பொறுப்பு சத்திரியர்களுக்கு உரியதாகும். சத்திரபந்து என்னும் சொல் பேரளவிலேயே நிர்வாகிகளை குறிக்கிறது. இவர்கள் முறையான பயிற்சியை பெறாமலேயே நிர்வாக பதவிக்கு உள்ளார்கள். இன்று வாழ்வின் சட்டத்திட்டங்களை பின்பற்றாமல் இழிவடைந்த நிலையில் உள்ள மக்களின் வாக்குகளினால் அவர்கள் இத்தகைய உயர் பதிவுகளுக்கு உயர்த்தப்படுகின்றனர். தகுதியற்ற இத்தகைய மக்களால் தகுதியுள்ள ஒரு மனிதனை எப்படி தேர்ந்தெடுக்க இயலும்? ஆகவே கலியுகத்தின் செல்வாக்கினால் அரசியல், சமூகம் மற்றும் மதம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் தலைகீழாக மாறியுள்ளன. எனவே நல்லவர்களுக்கு இது வருந்தத்தக்க ஒன்றாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்போ நம்ம பொதுவா எல்லாமே தப்புன்னு படிக்காம எவ்வளவு அக்யூரேட்டா எவ்வளவு ஆழமாக ஆராய்ஞ்சு இதை சில பிரபுபாதர் நமக்கு விளக்கி இருக்கிறார். அப்போ மிருகங்களுக்கும் நம்மளுக்கும் மனிதர்களுக்கும் எல்லாமே தேவை ஒன்னாதான் இருக்கு. அதுவும் உண்ணுது, நாமளும் உண்றோம், அதுவும் உடலுறவு கொள்கிறது, நாமும் உடலுறவு கொள்கின்றோம், இனப்பெருக்கம் பண்றோம், நம்மையும் தற்காத்து கொள்கிறோம், மிருகம் தன்னை இப்ப தற்காத்து கொள்ளுது. ஆனா மிருகம் எப்படி ஒரு நடுத்தருவுல அதனுடைய உடல் உணர்ச்சியை சரி செய்து கொள்கிறது? அது மாதிரி நாம செய்யறது கிடையாது. அதுக்கும் ஒரு சட்டதிட்டம் இருக்கிறது. அப்ப நம்ம தேவைகளை நிறைவேற்ற கூட சில சட்டதிட்டங்களை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்துல தான் நாம இருக்கிறோம். அப்ப இந்த மனித சமுதாயம் கலியுகத்தின் ஆதிக்கத்தினால குழப்பம் அடையும் போது இதெல்லாம் பின்பற்றுறது கிடையாது. இந்த சட்டதிட்டங்களை எல்லாம் மறந்துட்டு ஒழுக்க நெறிகளை எல்லாம் பின்பற்றாமல் நாம அதனால தண்டிக்கப்பட்டு மகிழ்ச்சியற்றவர்களாக இருக்கிறோம். இதுக்கு பிராமணர்கள், குழந்தைகள் எல்லாமே பலியாகிறாங்க. இப்ப நாம அஜாமிலனோட வாழ்க்கையில பார்க்கலாம். ஒரு பிராமணர் குடும்பத்துல பிறந்து ஒரு ஆணும் பெண்ணும் உடலுறவு கொள்ளுவதை கண்ணால பார்த்து அதனால் அவர் தன் நிலையை மறந்து அந்த வேசியை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அவளை திருப்திப்படுத்துறதுக்காக பல குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைகளை பராமரிப்பதற்காக அடுத்தடுத்து அவர் திருடுறது, பொய் பேசுறது, கொலை பண்றது போன்ற பல குற்றங்களை, பிராமணரோட ஒரு அறிகுறியே இல்லாம பல குற்றங்களை செய்து அந்த குடும்பத்தை காப்பாத்துறார். அப்போ ஒரே ஒரு காட்சியை மட்டும் பார்த்ததுனால அவருடைய வாழ்க்கையே மொத்தமா சீரழிஞ்சிருது. ஒரு பிராமணன் என்பவன் யாரு? யக்ஞேசு தபசு செய்வ ஞானேசு யத் பல புண்ணிய பிரதிஷ்டம் அப்படின்னு சொல்லி அவர் தானம், தவம், இது மாதிரி வேதங்கள் படிப்பது, வேதங்களை முறையாக அதை பிறருக்கு சொல்லுவது, அந்த மாதிரி நிறைய தானம் தவம் எல்லாம் செய்யறவரு. அப்படிப்பட்டவர் இந்த தீய காரியங்களை எல்லாம் பண்ண வேண்டிய ஒரு இழிநிலைக்கு ஆளாகிறார் அஜாமிலன். இப்ப அந்த மாதிரி படங்கள் தான் இன்னைக்கு நிறைய வருது. அன்னைக்கு அஜாமிலன் ஒரு அஜாமிலன் மட்டும்தான் மாறினாரு. ஆனா இன்னைக்கு சினிமா காட்சிகளை பாக்குற பசங்க எல்லாமே அந்த நிலைமைக்கு ஆளாகிறாங்க. அதுக்கு காரணம் யாரு? யாரோ ஒரு சிலர் அந்த மாதிரி படங்களை எல்லாம் எடுக்கும்போது குற்றமற்ற மாணவர்கள் அதுக்கு பலிகட ஆகுறாங்க. அப்ப பெயரளவான நிர்வாகிகள், இந்த சத்திரியர்களோட கரெக்டா அவங்களுக்கெல்லாம் வழிகாட்டுதல் கிடையாது, அறநெறிகள் கிடையாது. அதனால நிர்வாக பொறுப்பு அப்படிங்கிறது எல்லாமே இங்க துஷ்பிரயோகமா இருக்கு.
அவங்க எல்லாம் சத்ரபந்து அப்படிங்கிற பெயர்ல அழைக்கப்படுறாங்க. பந்து அப்படின்னா உறவினர்களோ தவிர, இப்போ எப்படி பிராமண பந்து அப்படின்னா பிராமணனுக்கு உறவினர்களோ தவிர அவன் பிராமணன் கிடையாது. அது போல இங்க சத்திர பந்து அப்படின்னா அவன் சத்திரன் போல நடிச்சிட்டு இருக்கானு தவிர அவன் உண்மையான சத்திரியன் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி இங்க சத்திர பந்து என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்ப வாழ்வின் சட்டதிட்டங்களை பின்பற்றாமல் இழிவடைந்த நிலையில் உள்ள மக்களின் வாக்குகளால் இத்தகைய உயர் பதவிக்கு நிறைய பேர் உயர்த்தப்படுறாங்க. ஏன்னா நாம் எல்லாருமே சுத்த சத்துவ குணத்துல கிடையாது, ரஜோ குணத்திலையும் தமோ குணத்திலையும் சத்துவ குணத்திலையும் மாறி மாறி இருக்கிறோம். முக்குணங்களுக்கு உட்பட்ட நாம ஓட்டு போட்டா எப்படி இருக்கும்? ஒரு உண்மையான நிர்வாகம் இருக்குமா? கிடையாது. நிர்வாகத்துக்கு யார் வேணா வரலாங்கிற மாதிரி ஒரு 1000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்தாலும் சரி, இல்ல ஒரு இலவச பொருள் கொடுத்தாலோ, அதுவும் பாத்தீங்கன்னா இந்த அவங்க குறி வைக்கிறது எங்கன்னா அந்த தமோ குணத்துல இருக்கிற மக்களை நல்லா குறி வைப்பாங்க. அரசாங்கத்துல அவங்களுக்கு நிறைய அன்பளிப்பு கொடுப்பாங்க. பாத்தீங்கன்னா லாரியில ஏத்தி அவங்களுக்கு எல்லாம் நிறைய விருந்து சாப்பாடுன்னு சொல்லி மட்டன், சிக்கன், அந்த மாதிரி கோழி, ஆடு, மிருகங்களை எல்லாம் போட்டு பிரியாணி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது, இலவசமா கொடுக்கறது. இது ஒரு குறிப்பிட்ட அந்த கூத்து நடக்கும். ஒரு வாரம், எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் முன்னாடி ஜாம்னு எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள திரும்பியே பார்க்க மாட்டாங்க. ஆனாலும் அவங்க அதுக்கு தான் அடிமையாவாங்க. ஏன்னா தமோ குணத்துல இருக்கிறனால அவங்க புத்தி வேலை செய்யாது. உடனே அது கடன் பட்டதான் நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ நிர்வாகத்துல அந்த மாதிரி முறையற்ற நிலையில இருக்கிறவங்க எல்லாமே மேல உட்காந்துட்டு அர்ப்பனுக்கு வாழ்வு அர்த்தராத்திரில கொடை பிடிக்கிற மாதிரி நிறைய அட்டூழியங்கள் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு கீழே தான் நாம எல்லாம் இருக்கோம். சோ இப்படி தவறான ஆட்சியில ஒரு சாதாரண சினிமா படமே எப்படி மக்களை இது பண்ணுது அப்படின்னா, நாமெல்லாம் மொபைல் போன், இப்ப எல்லா குழந்தைகளும் இப்ப மொபைல் போன் வச்சிருக்காங்க. 10th முடிச்சா அவங்களுக்கெல்லாம் ஒரு கை மாதிரி, இன்னொரு கை மாதிரி, 2 கையில இன்னொரு கை மாதிரி மொபைல் போன். அப்ப அந்த மொபைல் போனை தொட்டா போறோம் எல்லா ஆபாசங்களும் அவங்களால பார்க்க முடியும். அப்போ ஒரு அஜாமிலன் நாம கேள்விப்பட்டு எவ்வளவு அவரோட வாழ்க்கையில எவ்வளவு தவறுகள் நடந்திருக்குன்னு பாக்குறோம். ஆனா இது எத்தனையோ அஜாமிலன்கள் உருவாக்கப்படுறாங்க. இந்த சீர்கேடான நிலைமைதான் இன்னைக்கு நாட்டுல இருக்கு. இப்போ குழந்தைகளை சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நாம தான் அறிவுறுத்தணும். ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு அந்த வர்ணாசிரம தர்மத்தை சொல்லி கொடுக்கணும். அப்ப பிராமணத்தன்மை என்னன்னா சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு வேதங்களோட முக்கியத்துவத்தை நாம தான் சொல்லி கொடுக்கணும். அதெல்லாம் இல்லாதப்போ இன்னைக்கு குழந்தைகளோட நிலைமை ரொம்ப அந்தரங்கத்துல இருக்கு. எப்ப அவங்க கலியுகத்துக்குள்ள இருக்காங்க ஏற்கனவே. அப்ப கலியுகத்தோட தன்மை, மாயனோட தன்மை எல்லாத்துலயும் அகப்பட்டிருக்காங்க. அப்ப பெரியவங்க தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள ஓரளவுக்காவது கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு மேல பகவான் அவரோட கண்ட்ரோல்ல எடுத்துப்பாரு. ஆனா பகவான் மேல அவங்க நம்பிக்கை வைக்கும் போதுதான், அந்த நம்பிக்கை கொண்டு வரக்கு நாம ஓரளவு பெரியவங்க முயற்சி செய்யணும். அதுக்கடுத்தது பதம் 23. யத்வாம்பதே பூரி பராவதார கிருதாவதாரஸ்ய ஹரே தரித்ரி அந்தர்ஹிதஸ்ய ஸ்மரதி விஸ்ருஷ்டா கர்மாணி நிர்வாண விலம்பிதானி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம் மாதாஜி. படி மொழிபெயர்ப்பு பொருளை விளங்கி தீவித்ராசா பக்தி வேதாந்த சுவாமி சில்லா பிரபாதேவி. பூமி தாயே, பரமபுருஷ பகவான் ஹரி கனமான உமது பாரத்தை குறைப்பதற்காகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராக அவதரித்தார். இங்கு அவர் நிகழ்ச்சிய செயல்கள் அனைத்தும் திவ்யமானவையும் முக்திக்கான வழியை அமைப்பனவும் ஆகும். அவரை இப்பொழுது இழந்து விட்டால் அநேகமாக செயல்களை பற்றி சிந்தித்து அவற்றின் மறைவுக்காக இப்பொழுது நீ வருந்துகிறாய் என்று நினைக்கிறேன். பொருளுரை. பகவானின் செயல்கள் முக்கியம் உள்ளடக்கியவை ஆகும். நிர்வாணத்தால் அல்லது முக்தியால் அடையப்படும் இன்பத்தை விட அவரது செயல்கள் அதிகம் இன்பம் அளிக்கக்கூடியவையாகும். ஸ்ரீலா கோஸ்வாமி மற்றும் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் ஆகியோரின் கருத்துப்படி இங்கு உபயோகிக்கப்பட்டுள்ள நிர்வாண விளம்பிதானி என்னும் சொல் முக்தியின் மதிப்பை குறைப்பது என்று பொருள்படுவதாகும். நிர்வாணத்தை அல்லது முக்தியை அடைவதற்கு ஒருவர் கடுந்தோகம் செய்ய வேண்டி இருக்கும். ஆனால் பகவான் மிகவும் கருணையுள்ளவராதலால் பூமியின் பாரத்தை குறைப்பதற்காக அவர் அவதரிக்கிறார். பகவானின் அத்தகைய அவதார செயல்களை நினைவு கூறுவதாலேயே ஒருவரால் நிர்வாண சுகத்தை எதிர்த்து பகவானின் உன்னதமான வசிப்பிடத்தை அடைந்து ஆனந்தமயமான அவரது அன்பு தொண்டில் ஈடுபட்டு நித்தியமாக அவருடன் சகவாசம் கொள்ள முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி.
அப்ப நிர்வாண அப்படின்னா பௌதிகத்திலிருந்து விடுபடும் முக்தியை குறிப்பது. முக்தி மட்டும் இங்க வந்து கடைசி இலக்கு கிடையாது. பகவானுடைய ராஜ்யத்தை அடைவதுதான் நித்தியமானது. அப்ப இங்க வந்து பகவான் எதற்காக அவதரிக்கிறார்? அந்த பக்தர்களை காப்பதற்காக, அவங்களுக்கு கருணை கொடுக்கறதுக்காக, பூமி பாரத்தை குறைப்பதற்காக. பூமியை வந்து நாம இப்போ தாய்ன்னு சொல்லுவோம். பூமித்தாய். பூமித்தாய் தான் லட்சுமி தேவி. லட்சுமி தேவி யாரு? பகவான் கிருஷ்ணருடைய, பகவான் விஷ்ணுவுடைய மனைவி. அப்போ அவங்க வந்து பாரம் அதிகரிக்கும் போது, எப்பெல்லாம் பாவங்கள் நிறைய செஞ்சு மக்கள் எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்களோ, அப்ப பூமி வந்து தாங்க முடியாத பாரத்தினால துன்பப்படுறாங்க. ஏன்னா தீயவர்கள் அதிகமா இருக்கும்போது, இப்ப பூமி பாரம்னா நாம் நினைச்சுப்போம் உடனே மக்கள் தொகை பெருக்கும் அப்படின்னு. அப்படி கிடையாது. தாய் வந்து தன் பிள்ளைகளை எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் தாங்கிக்குவா. ஆனா இது வந்து அக்கிரமங்கள் அதிகரிக்கும் போது, அக்கிரமக்காரர்கள் அதிகரிக்கும் போது அவங்களோட பாரத்தை அவங்களால தாங்க முடியாது. அப்ப பூமித்தாய் வந்து கண்ணீர் விடும்போது பகவான் யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்யுக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம் அப்படின்னு சொல்லி பக்தர்களை காக்கிறதுக்காகவும் துஷ்டர்களை அழிக்கிறதுக்காகவும் இங்க பிறவி எடுக்கிறார். அடுத்தது பதம் 24. இதம் மமாச்சஸ்வ தவாதி மூலம் வசுந்தரே ஏன விகர்சிதாசி காலேன வாதே பலினாம் பலி யசா சூராஜிதம் கிம் கிருதம் அம்ப சௌபகம். ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க மாதாஜி? ஹரே கிருஷ்ண மாதாஜி, நானே படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. தாயே, நீ எல்லா செல்வங்களுக்கும் பிறப்பிடமாவாய். எதனால் இத்தகைய பலவீனமான ஒரு நிலையை நீ அடைந்தாயோ அப்பெருந்துன்பத்திற்கு மூல காரணத்தை தயவு செய்து எனக்கு அறிவிப்பாயாக. மிகவும் சக்தி வாய்ந்தவரையும் தோல்வியடைய செய்யும் சக்தி வாய்ந்த காலத்தின் ஆதிக்கம்தான் தேவர்களாலும் பூஜிக்கப்பட்ட உனது செல்வங்களை எல்லாம் பலவந்தமாக பறித்து கொண்டிருக்கும் என நான் நினைக்கிறேன். பொருளுரை. பகவானின் கருணையால் ஒவ்வொரு கிரகமும் தேவையான எல்லா பொருட்களுடனும் படைக்கப்பட்டுள்ளன. எனவே பூமியில் வாழும் ஜீவராசிகளின் பராமரிப்புக்கு தேவையான எல்லா செல்வங்களையும் இந்த பூமி கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் பகவான் பூமியில் அவதரிக்கும் போது சொர்க்கவாசிகளும் கூட பூமிக்கு பூஜிக்கும் அளவுக்கு பூமி எல்லா வகையான ஐஸ்வர்யங்களுடனும் வளம் பெற்று விளங்குகிறது. ஆனால் பகவான் விரும்பினால் முழு உலகமும் உடனே மாறிவிடவும் கூடும். அவரது இனிய விருப்பத்தினால் ஒரு பொருளை செய்யவோ அல்லது அழிக்கவோ அவரால் முடியும். எனவே யாரும் தன்னை அனைத்தையும் பெற்றிருப்பதவரென்றோ சுதந்திரமானவர் என்றோ கருதக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப இங்க வந்து யாரா இருக்கீங்க? இந்த உரையாடல் நடந்துட்டு இருக்கு. சூத கோஸ்வாமி இல்ல, பரிஷித்து மகாராஜாவுக்கும் அந்த பசுவுக்கும் பூமி தாய்க்கும் இடையில இந்த உரையாடல் நடந்துட்டு இருக்கு. அப்போ அவர் சொல்றாரு, எல்லா செல்வங்களிலும் பிறப்பிடம் பூமித்தாய். ஏன்னா பூமித்தாயிட்டு இருந்துதான் நம்ம எல்லாமே வாங்குறோம். அப்போ பகவானால எல்லா செல்வங்களையும் கொடுக்கவும் முடியும், எடுக்கவும் முடியும். பூமியில் பகவான் அவதரிக்கும் போது சொர்க்கவாசிகளும் கூட பூஜிக்கும் அளவுக்கு பூமி எல்லா ஐஸ்வர்யங்களையும் பெற்று விளங்குகின்றது. சொர்க்கங்கிறது பூமிக்கு மேல. இதே பூமி வந்து மத்திய லோகம், சொர்க்கலோகம் என்பது மேலுலகம். அதல விதல சுதல பாதாளங்கிறதெல்லாம் கீழே இருக்கு. அப்ப அந்த சொர்க்கலோகங்கிறது எல்லாருமே அடைய விரும்புவது. நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா நான் சொர்க்கத்துக்கு போகணும்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு மேல இன்னும் தெரியாது. பகவானுடைய நித்தியமான வாசஸ்தலம் அதுதான் நம்மளோட இருப்பிடம். அங்கிருந்து வந்தோன்னு தெரியாம சொர்க்கலோகத்தை மிக உயர்ந்த கிரகமா நினைப்பாங்க. சொர்க்கலோகத்துல பூமி மாதிரி தான், ஆனா இதை விட பல மடங்கு சுகம் அங்க இருக்கு. ஆனாலும் அது அழியக்கூடிய மிருத்யு லோகம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உலகம்தான் இந்த பௌதிக உலகங்கள். 14 உலகங்களும். ஆனா சில சொர்க்கலோகத்தை பெருசா நினைச்சுக்கிறாங்க. அங்க இருக்கிற செல்வங்களை விட பகவான் இங்க அவதரிக்கும் போது இந்த பூமியில் அதிகமான செல்வங்கள் நிறைந்து கிடைக்கின்றன. நான் பிருந்தாவனம் எல்லாம் பார்க்கலாம். பகவான் அவதரிக்கும் போது அந்த பிருந்தாவனம் அவரே கோலோகத்தில் இருந்த ஒரு இருப்பிடமே இங்க கொண்டு வர்றார். அப்ப அந்த கோலோக பிருந்தாவனம் எப்படிப்பட்டது அப்படின்னா, வைகுண்ட லோகத்திற்கு பகவானுடைய கோலோகத்திற்கு இணையானதுதான் இங்க இருக்கிற லோகமும். இப்ப பகவான் வரும்போது எல்லா ஐஸ்வர்யங்களும் இங்க கொண்டு வரப்படுது. சொர்க்கலோகத்தில் இருக்கின்ற அந்த சட்டமன்றமே இங்க கொண்டு வரப்பட்டது.
அந்த பிரஜவாசிகளால். ஏன்னா பகவானுக்கு உயர்ந்த பொருளை அர்ப்பணிக்கிறதுக்காக அவங்க பகவானுக்கு எல்லா இடத்துல இருந்தும் நல்ல நல்ல பொருட்களை எல்லாம் இங்க கொண்டு வந்துருவாங்க பூமிக்கு. அப்ப சொர்க்கலோக வாசிகள் பகவானை தரிசிக்க வரும்போது அவங்க லோகத்துல இருந்த எல்லா புனித பொருட்களையும் இங்க கொண்டு வருவாங்க. அப்ப பகவான் இருக்கின்ற இடம் எப்போதுமே மங்களகரமானது. அங்க எந்த ஒரு அசுத்தமும் கிடையாது. எப்படி சூரியன் உதிக்கும் போது அந்த சூரிய கதிர்களால் மலம் கூட சுத்தப்படுத்தப்படுகிறது, ஆனால் சூரிய கதிர்கள் அதனால பாதிக்கப்படுறது கிடையாது. அப்ப பகவான் வரும்போது அவருடைய கருணையினால இங்க எல்லாமே தூய்மையாக்கப்பட்டு எல்லா கிரகங்களும் மங்களகரமான நிலைக்கு வந்துருது. ஏன்னா பகவான் இருக்கும்போது எந்த கிரகமும் மோசமான இடத்துல நிக்கிறது இல்ல. ஏன்னா பகவானுக்கு கட்டுப்பட்டது எல்லா கிரகங்களும், எல்லா தேவர்களும் அவருக்கு கட்டுப்பட்டதுனால பகவானுக்கு அவங்க எல்லாப்பவுமே மங்களத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா பகவான் அவங்களுக்கு கொடுக்குறாரு. திருப்பி அவங்களுக்கு பகவானுக்கு நன்றி செலுத்த தேவர்கள், ஏன்னா அவங்க சத்துவகுணத்துல இருக்கிறதுனால அசுரர்கள் என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க, பகவானை பத்தி நினைக்கவே மாட்டாங்க. அவர் கொடுக்கின்ற பொருளையும் அவங்க நினைச்சு பார்க்க மாட்டாங்க, நன்றி கெட்டவர்கள். ஆனா தேவர்கள் எப்போ நன்றியோட இருக்கிறதுனால பகவான் இருக்கிறப்போ அவருக்கு எல்லா மங்களகரமான காலத்தையும் அவங்களே அந்தந்த கோள்கள் அந்தந்த இடத்துல போய் உட்காந்துக்கும். இப்ப நாமெல்லாம் பிறக்கிறப்போ கோள்கள் எந்த இடத்துல இருக்குதோ அப்பதான் பிறக்கிறோம். அது கெட்ட இடத்துல இருந்தாலும் அது தோஷம். உங்களுக்கு சூரிய தோசை இருக்குங்க, சந்திர தோசை இருக்குங்க, ராகு தோசை இருக்கு, கேது தோசை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் பகவான் வரும்போது அந்த கோள்கள் எல்லாம் போய் நல்ல இடத்துல உட்காந்துக்குமா. சோ பகவானுக்கு எப்ப பிறந்தாலும் மங்களம் தான், எப்ப பிறந்தாலும் நல்ல நேரம் தான், அவர் என்ன செஞ்சாலும் நல்லதுதான். ஏன்னா அதற்கு ஒத்துழைப்பு அந்த தேவர்கள் கொடுக்கறாங்க, கொடுக்க வேண்டும். அதுதான் அவங்களோட நன்றி கடன். நாமெல்லாம் நினைக்க மாட்டோம், ஏன்னா நாம தேவர்களுக்கு கீழானவங்க. தேவர்கள் சத்துவகுணத்துல இருக்கிறாங்க, நாம முக்குணத்துல அவங்களும் இருப்பாங்க ரஜகுணத்துல, ஆனா எப்பாதுதான். ஆனா நம்ம எப்பவுமே முக்குணத்துல ஊறி கிடக்குறோம். நமக்கு எப்பவுமே ரஜகுணம் இருக்கும், தமகுணம் இருக்கும், சத்துவகுணம் இருக்கும். அப்ப பகவான் எப்பவுமே நல்லது செய்கிறார், நல்ல இடத்துல இருக்கிறார், நல்ல நேரத்துல தோன்றுகின்றார். அப்போ அடுத்தது பதம் 25, இதோட முடிச்சுக்கலாம். தரணே உவாச்ச பகவான் ஹி வேத தத் சர்வம் யன்மாம் தர்மானு பிரச்சசி சதுர்பிர்வர்த்தசே சேன பாதைர் லோக சூகா வைகை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்க மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஒரு பசுவின் உருவிலுள்ள பூமி தேவதை ஒரு எருதியின் உருவிலுள்ள தர்ம தேவதைக்கு பதிலளித்தது. ஓ தர்மமே, என்னிடம் விசாரித்ததை எல்லாம் நீ அறிவாயாக. அக்கேள்விகளுக்கெல்லாம் நான் பதிலளிக்க முயற்சிக்கின்றேன். முன்பு நீயும் 4 கால்களுடன் தான் இருந்தாய். அப்போது பகவானின் கருணையால் பிரபஞ்சம் முழுவதிலும் நீ மகிழ்ச்சியை பெருக்கினாய். பொருளுரை. தர்மம் அல்லது மத கொள்கையில் பகவானாலேயே வகுக்கப்படுகின்றன. அச்சட்டங்களை நிறைவேற்ற தர்மராஜன் அல்லது யமராஜன் ஆவார். அக்கொள்கையில் சத்தியுகத்தில் முழுமையாக செயற்பட்டன. திரேதா யுகத்தில் அவை 3/4 பகுதியாக குறைந்து விட்டன. மேலும் துவாபர யுகத்தில் அவை பாதியாகவும் கலியுகத்தில் 1/4 பகுதியாகவும் குறைந்து விட்டன. இக்கால் பகுதியின் படிப்படியாக 0 வரை குறைந்து பிறகு பிரளயம் ஏற்படுகிறது. தனிப்பட்ட முறையிலும் மொத்தமாகவும் மத கொள்கை பின்பற்றப்படுவதை பொறுத்துதான் உலகில் மகிழ்ச்சி நிலவுகிறது. எல்லா சச்சரவுகளுக்கு இடையிலும் மத கொள்கைகளை அனுஷ்டிப்பதுதான் உண்மையான வீரமாகும். இவ்வாறாக ஒருவர் வாழ்நாள் பூராவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து இறுதியில் பகவானிடம் திரும்பி செல்ல முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்ப தர்மம் எப்படி சீர்குலைகிறது அப்படின்னு 4 யுகங்கள்ல நாம நேத்தே பார்த்தோம். தர்மம் படிப்படியாக சத்தியயுகத்திலிருந்து திரேதா யுகம், அப்புறம் துவாபர யுகம், கலியுகத்துல கால்வாசியா குறையிறது, முழுசா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு படிப்படியா 0 வரைக்கும் போகுது பாருங்க. அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதர் நம்மள சீக்கிரம் கிளம்ப சொல்றாரு. நாம இப்பவே சொல்றோம், ஐயோ இருக்கவே முடியாதுங்க, பயங்கரமான வெயில், 3 மாசம் நிறைய பேருக்கு உயிர் போயிருச்சு இந்த வெயில்னாலேயே, ஸ்ட்ரோக் ஆமா. அது மட்டும் இல்ல, வெயில் மட்டும் இல்ல, தண்ணி பற்றாக்குறை. எங்க வீட்டுக்கு தண்ணி 1 வாரம் ஆச்சுங்க, குடிக்கிறக்கே தண்ணி இல்ல, தண்ணி கஷ்டம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பையன் சரியில்லைங்க, புள்ள சரியில்லை, புள்ள சரியா வீட்டுக்கு காலேஜ் விட்டு லேட்டா வர்றா, எங்க போறான்னு தெரியல, எப்ப பாரு மொபைல் போனு, குழந்தைங்க, எல்லா தீய ஒழுக்கங்கள் நிறைந்து அது மேல ஓங்கிட்டே இருக்குது. தீய ஒழுக்கங்கள் எல்லாம் குறைஞ்ச பாடு கிடையாது. அப்ப எங்க பாரு அக்கிரமங்கள் நிறைய பெருகிட்டே தான் இருக்கு.
இனியும் மேல மேல பெருகிட்டே தான் இருக்கும். சண்டை சச்சரவு, மத கொள்கைகளை துஷ்பிரயோகம் பண்றது இப்படி. இப்ப இதுல இருந்து திரும்பி செல்லணும் அப்படின்னா நாம தீவிரேன பக்தி யோகேன யஜதே புருஷம் பரம். இப்போ தீவிரமான பக்தி தொண்டு செஞ்சு பகவானோட உலகத்தை நாம் எல்லாரும் அடையணும். அதுதான் இங்க பூமி பசுவோட உருளுள்ள பூமி தேவைகிட்ட எருது, அந்த தர்ம தேவதை, எருதுங்கிறது தர்ம தேவதையோட ரிசம்பிளன்ஸ். அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, ஓ தர்மமே, என்னிடம் விசாரித்ததெல்லாம் நீ அறிவாயாக, கேள்விகளுக்கெல்லாம் நான் பதிலளிக்க முயற்சிக்கிறேன். நீயும் 4 கால்களுடன் தான் முன்பு இருந்தாய். அப்போது பகவானின் கருணையினால் பிரபஞ்சம் முழுவதும் மகிழ்ச்சியை பெருக்கினாய். இப்ப தர்மம் ஒவ்வொரு காலா இழந்து இப்ப ஒரு கால்ல நிக்குது. அந்த கலியுகத்துல ஒரே கால்ல நின்னுட்டு இருக்குது தர்மம். அது என்னைக்கு வேணா அந்த காலம் சீக்கிரம் போயிரும். அதனால நாம எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இந்த கலியுகத்தை விட்டு எஸ்கேப் ஆகணும். இல்லைன்னா நம்மளுக்கு கலியுகத்துல இப்போ வெறும் 5000 ஆண்டுகள் தான் நம்ம முடிச்சிருக்கோம். இன்னும் நிறைய ஆண்டுகள் இருக்கு. 4,35,000 ஆண்டுகள், 35,000 ஆண்டுகள் கலியுகம். இதுல வெறும் 5,000 ஆண்டுகள் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் நம்மளாம் பிறப்பெடுக்கணும்னா பல பிறப்புகள் எடுக்க வேண்டி வரும். அதனால பிறவாமை என்கிற வரத்தை பெற்று பகவானோட லோகத்துக்கு எல்லாரும் நம்ம சூட்கேஸ தயார் பண்ணி வைப்போம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த இதுல பாத்தீங்கன்னா பக்த பிரகலாதனுடைய படத்துல